பூரா இனாம் வகைப்பாட்டு நிலம். நாங்கெல்லாம் இனாம்ல பட்டா வாங்கி இந்த சொத்தை வாங்கி இருக்கிறோம், சப்சிக்வெண்டா கிரையம் பண்ணி வாங்கி இருக்கிறோம், அரசுக்கு செலுத்துற வரியெல்லாம் செலுத்தி இருக்கிறோம், டிடிசிபி அப்ரூவ் ஆயிருக்குன்னு சொன்னா இந்த வாதத்தை அவர் கேட்கணுமா வேண்டாமா? உதாசீனப்படுத்துறாருன்னா அவர் நீதிபதியா? இந்த மாதிரி நீதிபதிகள் கொடுக்கிற தீர்ப்பை நம்ம மதிக்கணுமா? இந்த நீதிபதிகள் கொடுக்கிற தீர்ப்பை வச்சுதான் இன்னைக்கு ஒரு சில கடைகளுக்கு சீல் வச்சிருக்கிறாங்க. இது நில நிர்வாக ஆணையர் கொடுத்த அறிக்கை. அந்த அறிக்கையில இருக்கக்கூடிய கடைசியில் இருக்கக்கூடிய சரத்தை மட்டும் படிக்கிறேன், பாத்துக்கங்க. இந்து சமய அறநிலையத்துறையால் நேரடியாக பத்திரப்பதிவிற்கு பட்டியல் அனுப்பப்பட்டு தடை செய்யப்பட்டுள்ள நேர்வுகளை பொறுத்தவரையில் இப்புலங்களில் 0 என பதிந்ததை நீக்க அறிவுரை செய்யலாம். பத்திரப்பதிவுக்கு தடை செய்ததை நீக்க அறிவுரை செய்யலாம். உள்ளே என்ன சொல்லியிருப்பாரா? தடை செய்தது சட்ட விரோதம் சொல்லிட்டார். இரண்டாவது, நிபந்தனையை தொடரும் குளங்களை பொறுத்த வரையில், அதாவது அந்த பட்டா வந்து மக்கள் பேருக்கு கொடுக்காம கோயில் பேர்ல கொடுத்திருக்காங்க இல்லைங்களா, பட்டாதாரர்களுக்கு முழு உரிமை அளிக்க இந்த கேரளா, மேற்கு வங்காளம், குஜராத் மற்ற மாநிலங்களை போல அரசு கருதும் பட்சத்தில் அந்நேரத்தில் அரசு அளவில் கொள்கை முடிவு செய்யலாம். ராதாகிருஷ்ணன் வந்து இந்த கரண்ட்டை கட் பண்ணுங்கன்னா கரண்ட்டை கட் பண்றாங்க. அவ்வளவு அதிகாரம் அவனுக்கு யார் கொடுத்தது? ஏன் மாவட்ட நிர்வாக துணை போகுது இந்த அயோக்கியத்தனத்துக்கு? இந்த நீதிபதிகள் எப்படி இதுக்கெல்லாம் துணை போகலாம்? இது எல்லாமே அயோக்கியத்தனமா இல்லைங்களா? இந்த அயோக்கியத்தனத்தை நடக்கிறதுக்கு நம்ம எப்படி அனுமதிக்கலாம்? ஒண்ணு சேர்ந்து நின்று ஒரு புரட்சியால் இதை அனைத்தையும் தூக்கி வீசினோம்னா நம்ம அனைவருக்குமான தீர்வு, சட்ட திருத்தத்திற்கான தீர்வு உடனடியாக கிடைக்கும். அதை நோக்கி நாம பயணிப்போம். இந்த அரக்க கும்பல், அந்த கும்பல்ல கூட்டணியில இருக்கக்கூடிய நீதிபதினே சொல்ல முடியாது, எப்படி வந்து நீதிய அடியோட குழி தோண்டி புதைச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் நம்ம பேசுவோம், சரிங்களா? இந்த சரித்திர பதிவேட்டு குற்றவாளியான ராதாகிருஷ்ணன், சரித்திர பதிவேட்டு குற்றவாளின்னு என்ன தெரியுங்களா? காவல்துறையில தொடர்ச்சியா குற்றம் பண்றவங்கள அந்த ஒரு பதிவேடு வச்சுக்கிட்டு அவங்கள தினம் 2 நாளைக்கு ஒருக்கா போய் பார்த்துட்டு வருவாங்க. தொடர்ச்சியா குற்றம் பண்றவங்க என்ன குற்றம் இருக்குது? சிலை மோசடி, நில மோசடி, அதுக்கு மேல பல வழக்குகள் இருக்குது. எல்லா விதமான வழக்குகளும் இந்த ராதாகிருஷ்ணன் மேல இருக்குது. ரெண்டாவது, சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு உள்ள வரக்கூடாதுன்னு ஸ்டாண்டிங் ஆர்டர் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. எந்த தப்புமே பண்ணலன்னா ஏன் ஆட்சியர் அலுவலகத்துக்குள்ள வரக்கூடாது? சரிங்களா? அதுக்கப்புறம் தவறு பண்ணினதுக்கு ஜெயிலுக்கு போற தண்டனை இருக்குது. அந்த தண்டனையை சுப்ரீம் கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கி வச்சுக்கிட்டு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஜாமீன்ல சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சமூக விரோதி, சமூக நல ஆர்வலர்ங்கிற பேர்ல ஒரு இந்த அனைத்து அறநிலையத்துறை அதிகாரிகளோட கூட்டணி, சமூக விரோதியோட கூட்டணி வைக்கக்கூடியவங்க சமூகத்துக்கு நல்லது பண்றவங்களா இருப்பாங்களா? அப்ப அறநிலையத்துறை அதிகாரிகளும் சமூக விரோதிகளா தான் இன்னைக்கு இருக்காங்க. ஈஓ ஆகட்டும், ஏசி ஆகட்டும், நம்ம கண்கூட இங்க இருக்கிற ஏசியை பாக்குறோம். இவர்களோட கூட்டணி யாருன்னா இந்த அயோக்கிய நீதிபதி. ஏன்னா நம்ம நீதிபதிகளை ஒரு மரியாதையோட வச்சு பார்க்க வேண்டிய இடத்துல, நம்ம தெய்வத்துக்கு ஈக்குவலா வச்சு பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கோம். ஆனா இந்த தெய்வமே மக்களை கருவறுக்கிற வேலையை செஞ்சா அவர்கள் தெய்வத்திலிருந்து மாறி அரக்கர்களா மாறிட்டாங்களா இல்லையா? என்னன்னு நான் சொல்றேன், ரொம்ப தெளிவாக அரசு ஆவணங்கள் எதற்காக உருவாக்கப்பட்டது, ஆவணங்கள்ல கொடுத்திருக்கிற வாசகம் என்னன்னு வெகுஜன மக்களான நம்மளுக்கு தெரியுமா? அனுதினமும் இந்த சட்டத்தை புரட்டி நீதி சொல்லக்கூடிய நீதிபதிகளுக்கு தெரியுமா? கட்டாயமாக நீதிபதிகளுக்கு தெரிஞ்சிருக்கணுமா வேண்டாமா? தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த ராதாகிருஷ்ணன் பொதுநல வழக்குன்னு இந்த வெண்ணமலைக்கு போட்ட வழக்கிலேயே பாதிக்கப்படுற மக்களை யாரையும் பார்ட்டியா சேர்த்தல. அதுவே அயோக்கியத்தனம். ரெண்டாவது, இந்த வழக்கில் என்ன சொல்லி போடுறாருன்னா, வெண்ணமலையில் இருக்கும் 548 ஏக்கர் நிலமும் கோயிலுக்கு சொந்தமான நிலம், டெம்பிள் லேண்ட், மக்கள் ஆக்கிரமிச்சிருக்காங்க. people have encroached. ஆக்கிரமிப்புனா என்னங்க? ஆக்கிரமிப்புனா என்ன? திருடுறது, வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்தவங்க சொத்தை திருடுறதுதான் ஆக்கிரமிப்பு. ஒரு ஊரே எந்த இடத்துலயும் ஆக்கிரமிப்புல வந்து உட்கார்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, சரிங்களா? இப்போ இப்படி ஒரு வழக்கு பொதுநல வழக்கா கொண்டு வந்து கொடுக்கும் போது நீதிபதிகள் என்ன பண்ணணும்? முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி, இந்த நிலத்தை பூரா கோயில் நிலம்னு சொல்றையே
எதை வச்சு சொல்றேன் கேட்கணுமா வேண்டாமா? சும்மா நம்ம அரச மரத்தடிய பட்ட பஞ்சாயத்து பண்ற ஒருத்தர் கூட உன்னோட பிராதம் என்னப்பா, எப்படியோ பிராதம் சொல்றேன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? இந்த நீதிபதி அதை கேட்கலன்னா அவன் இந்த திருட்டு கும்பலுக்கு துணை போறான்னு அர்த்தமா இல்லையா? இந்த ஒரு சில குறிப்பிட்ட நீதிபதிகள், அதுல இந்த வேல்முருகன் புகழேந்தி எல்லாம் உள்ள வர்றாங்க. இதைத்தான் தப்புங்கிறோம். இதுக்கு தான் நம்ம அபிடவிட் போட்டு உள்ள போறோம். உங்க அபிடவிட் நான் பார்க்க மாட்டேன், தூக்கி குப்பையில வீசிடுவேன். அப்ப நீ யாரு? நீதிபதி இல்ல. சமூக விரோத செயலை செய்யறவரு கடவுள் ஸ்தானத்தில் இருக்க வேண்டியவரே அரக்கரா மாறி அப்பாவி மக்களை கருவறுக்கிற வேலையை செஞ்சா அவர்களை நம்ம நீதிபதிகள்னு சொல்லலாமா? ஏன் நான் இன்னும் சொல்றேன் பாத்துக்கங்க. இப்படி ஒரு வழக்கு, இதை பூரா டெம்பிள் லேண்ட்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? இதை எப்படி நீங்க நிலம் கோயிலுக்கு சொந்தமான நிலம்னு சொல்றீங்கிற கேள்வியை முதல்ல நீதிபதியே கேட்டிருக்கணும். கொடுத்திருக்கிற புகார் சரியான புகாரா, பொதுநலனுக்கு உகந்த புகாரான்னு கேட்டிருக்கணுமா வேண்டாமா? அப்படி ஒரு நீதிபதி கேட்டுதான் இந்த ராதாகிருஷ்ணனுக்கு 10,000 ரூபாய் ஃபைனை போட்டார். அவன் கொடுத்த வழக்கை தள்ளுபடி பண்ணார். ஈரோட்ல இதே மாதிரி ஒரு கோயிலுக்கு அந்த நிலம்னு சொல்லி போடும்போது இது மாதிரி 2000 வழக்கு போட்டிருக்கான். ஒரு நீதிபதி தான் தள்ளுபடி பண்ணியிருக்காரு. அவர் ஒருத்தர் தான் நியாயமான நீதிபதி. அவரை நம்ம நிச்சயம் பாராட்டுறோம். ஆனா இந்த அயோக்கிய பையன் என்ன பண்றான்னா, இந்த அயோக்கிய நீதிபதிகள் இருக்கிற பெஞ்சுக்கே தான் இந்த வழக்கை கொண்டு போறோம். எப்படின்னா, அரசு மக்களுக்கு சாதகமா 29/9/2025 இனாமொழிப்பு சட்டப்படி பட்டா வாங்கினவங்களுக்கு பத்திரப்பதிவுக்கு தடை பண்றது இந்த ஈஓ ஒரு லிஸ்ட்டை கொடுத்து தடை பண்றாரு. அது இனிமே பண்ணக்கூடாது, உயர்மட்ட குழு வச்சுதான் பண்ணணும் ஒரு ஜிஓ போட்டாங்க. இந்த ராதாகிருஷ்ண வழக்க ரெடி பண்ணி லஞ்ச் மோஷன் ஒண்ணு இல்ல, நீதிபதிகள் சாப்பிட போகும்போது அவசர வழக்குங்கய்யா இதை பாருங்கய்யான்னு சொல்லி கொடுத்த மாயத்துக்கு ஸ்டேங்க. நம்ம ஒரு வழக்க உள்ள கொடுக்கறதுக்கு தண்ணி விடாத வாடுபட்டு இங்க வழக்கறிஞரையா வந்திருக்கிறார். ஒரு வழக்க உள்ள கொடுக்கறதுக்கு எத்தனை தடவை திருப்பி கொடுத்து எழுத்து பிழை கமா பிழை. இது எப்படி இவன் கொடுக்கிற வழக்கு மட்டும் அவ்வளவு உன்னதமான வழக்கா? எப்படி இவனுக்கு இந்த நீதிபதிகள் கைகோர்த்துக்கிட்டு இந்த அயோக்கியத்தனத்தை நீதித்துறை மூலியமா பண்றாங்க? நீதித்துறை பண்றதுதான் இதுல இருக்கிறதுலயே மிகப்பெரிய அயோக்கியம். அவங்க எல்லாரும் கும்பல். இந்த கும்பலுக்கு பணம் கொடுக்கறது ராதாகிருஷ்ணன். ஏன்னா நம்ம கரூர்லயே நிறைய மக்களை வந்து பணக்கார மக்களை இங்க பாருங்க, இதனால கோயில்கள்லாம் நான் வழக்கு போடாம இருக்குன்னா பணம் கொடுங்க. ஒரு சிலர் பணம் கொடுத்தாங்க, பணம் கொடுத்தவையாவது விட்டாங்களானா கிடையாது, பணத்தை வாங்கிட்டு வழக்க போடுறது. இந்த வேலை எல்லா பக்கமும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இப்படி ஒரு வழக்கு வருதுன்னா முதல்ல என்ன, கோயில் நிலம்னு சொன்னா இந்த நிலம் கோயில் நிலமாங்கிறத எடுத்து பார்க்கணும். ரெண்டாவது, ஆக்கிரமிப்பாளர்னு சொல்லியிருக்கா. அப்படி இல்ல, ஆக்கிரமிப்புனா என்ன தேதியில ஆக்கிரமிச்சாங்கிற விவரத்தை ஆய்வு பண்ணணுமா வேண்டாமா? இந்த வழக்கு நீதிபதிகள் ஆய்வு பண்ணணுமா வேண்டாமா? நான் ஏன் சொல்றேன்னா, நான் உங்களுக்கு காட்டுறேன், நிறைய இருக்கு. அதுல இதே போன்ற வழக்கு 1863 வருது. எப்பங்க? 160 வருஷத்துக்கு முன்னாடி வருது. அன்னைக்கு இருந்தவங்க நீதிபதி இதை எடுத்து பார்த்துட்டு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. என்ன நான் படிக்கிறேன் கேட்டுங்க. In the course of a civil suit before me, 2 records, copies of which are enclosed, were filed. The first one is the order of government clearly declaring what it was that they had re-granted to Inamdar. இந்த IFR னு டைட்டில் டீட் னு சொல்லுவாங்க இல்லீங்களா, அந்த டைட்டில் டீட் யாருக்கு கொடுத்தது? re-granted to Inamdar via assignment of the tax on the certain land. அந்த நிலத்தினுடைய வரிப்பங்கை வாங்குவதற்கான உரிமை பட்டயம் தான் டைட்டில் டீட். அதை கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? ஆஃப் சர்டைன் லேண்ட் பட் நாட் த லேண்ட் இட் செல்ஃப். நிலத்தை கொடுக்கல. தட் பீயிங் த பிரைவேட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ரயட்ஸ். அது வந்து விவசாயிகளுடைய தனிப்பட்ட ப்ராப்பர்ட்டி. ரொம்ப தெளிவு. இதே மாதிரி கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் 5-6 ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஏன் இந்த நீதிபதிகளுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் எடுத்து பார்க்க தெரியாதா? ஏன் கண்ணை மூடிக்கிட்டு நான் இந்த சொத்தை வந்து ஒரு கோயில் பிரச்சனைன்னு வந்தா கோயிலுக்கு சாதகமா தான் தீர்ப்பு எழுதுறேன். கோயிலுக்கு சாதகமா தீர்ப்பு எழுதுனா நீ வந்து அதிகாரியா உட்காந்து கோயிலுக்கு சேவகம் பண்ண வேண்டியதானே, எதுக்கு நீதிபதியா உட்காந்துட்டு இருக்க? நீதிபதிங்கிறவங்க யாருங்க? சட்டத்தை படிச்சு இயற்கை நீதிக்கு உகந்த மாதிரி மக்களுக்கு தேவையான நீதிகளை சொல்ல வேண்டியவங்க தான். இப்போ இதே போன்ற வழக்குகள் நீதிமன்றத்துல நடக்கும் போது ஒரு சில நீதிபதிகள் என்ன பண்ணாங்கன்னா, இங்க பாருங்க, கோயில் தரப்புல இருந்து இந்த நிலம் மக்கள்கிட்ட இருந்து புடுங்கறதுக்கு நீங்க வழக்கு போட்டு 20 வருஷம் நடத்துறீங்க, இது தேவையில்லாத வழக்கு. அரசுக்கு ஒரு பரிந்துரை கொடுக்கிறாரு. என்னன்னு பரிந்துரை கொடுக்கிறாருன்னா, பாருங்க, இந்த மாதிரி தேவையில்லாத வழக்க
கோயில் நிர்வாகம் நடத்துது, இதே மாதிரி தேவையில்லாத வழக்கை திரும்பவும் நடத்துவாங்க. நடத்தாம இருக்கிறதுக்கு அரசு முடிவெடுங்கன்னு சொல்லி தெளிவா நீதிமன்ற தீர்ப்பிலேயே கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிற நீதிபதிகளும் இருக்கிறாங்க. அதையெல்லாம் விட்டு போட்டு இந்த நீதிபதிகள் என்ன பண்றாங்கன்னா, இனாம் வகைப்பாட்டு நிலத்தை ராதாகிருஷ்ணன் கொடுக்கறதுல என்ன சொல்றேன்னா, டைட்டில் டீட் ஐஎஃப்ஆர்ல சாமி பேர் இருக்குது, 1912 சாமி பேர் இருக்குதுன்னு கொடுக்குறா. அப்படி இல்ல, நிஜமாலுமே இந்த நீதிபதிகள்லாம் முட்டா பசங்களான்னு கேட்கிறேன். அந்த ஆவணத்துல ஹெட்டிங் ஒண்ணு இருக்கும். அந்த ஆவணம் என்னத்தை குறிக்குதுங்கிற ஹெட்டிங் இப்ப பாருங்க. ஒண்ணு இல்ல, இந்த டைட்டில் டீடுன்னு சொல்றாங்க இல்லைங்களா, இந்த டைட்டில் டீடுக்கு இது டைட்டில் டீடு உருவாக்குன சட்டம். எப்படி டைட்டில் டீடுங்கிற ஒண்ண கொடுக்கணுங்கிறதுக்கு. அப்ப கொடுத்தப்ப அந்த டைட்டில் டீட்ல என்ன எழுதி இருக்குதுன்னு பாருங்க. அதுல எல்லா காலமும் படிக்கல, ஒரு காலம் மட்டும் படிக்கிறேன். 6-7 காலம். சர்வே அசஸ்மெண்ட், ரிவைஸ்ட் ஆர் பிரசன்ட் அசஸ்மெண்ட். அதுல என்ன சொல்றாங்கன்னா, வேர் நோ சர்வே ஹஸ் பீன் மேட் அண்ட் நோ அசஸ்மெண்ட் ஃபிக்ஸ்டு பை கவர்மெண்ட். அப்படின்னா அந்த நிலத்துக்கு வரி நிர்ணயம் பண்ணலன்னா, the cess paid by the rayat to the inamdar. ரயத் என்ன வரியை இனாம்தாருக்கு கொடுக்கிறாரோ, or the average assessment or similar government land should be entered. இதுல என்ன சொல்லிட்டாருன்னா, ரயத் என்ன வரியை இனாம்தாருக்கு கொடுக்கிறாரோ அந்த விவரத்தை இங்க வந்தாச்சு. டைட்டில் டீடு இனாம்தாருக்கு தான் கொடுத்திருக்குதுங்கிறதையும் அவங்க தெளிவா சொல்லியாச்சு. அப்போ அந்த நிலத்தினுடைய வரிப்பங்கு, மேல்வாரம் என்ன சொல்லக்கூடிய வரிப்பங்கு இந்த இனாம்தாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த டைட்டில் டீடு ஆவணத்திலேயே கொடுத்தாச்சு. அப்போ இனாம்தாருக்கு, அதாவது வரி வாங்குறவருக்கு கொடுத்த ஆவணத்தை எடுத்துக்கிட்டு வந்து வரி செலுத்தினவர் விவரம் இருக்கக்கூடிய ஆவணத்தை எடுக்காம இந்த நிலமே வரி வாங்கினவருக்கு சொந்தம்னு சொல்றது எவ்வளவு பெரிய மனத்தனம்னா, அரசு மொத்த நிலத்துக்கும் வரி வாங்குது, மொத்த நிலமும் அரசுக்கு சொந்தம், மக்கள் வச்சிருக்கிற பத்திரம் எல்லாம் செல்லாதுன்னு சொல்றதுக்கு சமம். இப்படி ஒரு மடத்தனத்தை இந்த நீதிபதி பண்ணலாமா? இப்படி ஒரு மடத்தனத்தை இந்த நீதிபதி பண்றாரு. நம்ம மக்கள் ஒரு 200 பேர் உள்ள போய், ஐயா இது பூரா இனாம் வகைப்பாட்டு நிலம், நாங்கெல்லாம் இனாம்ல பட்டா வாங்கி இந்த சொத்தை வாங்கி இருக்கிறோம், சப்சிக்வெண்டா கிரையமணி வாங்கி இருக்கிறோம், அரசுக்கு செலுத்துற வரியெல்லாம் செலுத்தி டிடிசிபி அப்ரூவ் ஆயிருக்குன்னு சொன்னா இந்த வாதத்தை அவர் கேட்கணுமா வேண்டாமா? உதாசீனப்படுத்துறாருன்னா அவர் நீதிபதியா? இந்த மாதிரி நீதிபதிகள் கொடுக்கிற தீர்ப்பை நம்ம மதிக்கணுமா? இந்த நீதிபதிகள் கொடுக்கிற தீர்ப்பை வச்சுதான் இன்னைக்கு ஒரு சில கடைகளுக்கு சீல் வச்சிருக்கிறாங்க. ஏன் நம்ம அதை விட்டுருக்கிறோம்னா, ஒண்ணு மக்கள் எல்லாம் ஒண்ணு சேரணும், ரெண்டாவது இந்த பிரச்சனைக்கான தீர்வு ஏற்கனவே இருக்கிற சட்டத்துல சின்ன சின்ன குளறுபடிகள் இருக்குது. அந்த சட்டத்தில் இருக்கிற குளறுபடிகளை தீர்க்கிறதுக்கு நீதிபதிகளே ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாங்க. அதை தீர்க்கிறதுக்கு தான் நில நிர்வாக ஆணையர் அறிக்கை கொடுத்திருக்கிறார். அறிக்கையை நம்ம தெளிவா காட்டியிருக்கிறோம். அதனாலதான் அரசுக்கு தெளிவான கோரிக்கையை வச்சு இது நில நிர்வாக ஆணையர் கொடுத்த அறிக்கை. அந்த அறிக்கையில இருக்கக்கூடிய கடைசியில் இருக்கக்கூடிய சரத்தை மட்டும் படிக்கிறேன், பாத்துக்கங்க. இந்து சமய அறநிலையத்துறையால் நேரடியாக பத்திரப்பதிவிற்கு பட்டியல் அனுப்பப்பட்டு தடை செய்யப்பட்டுள்ள நேர்வுகளை பொறுத்தவரையில் இப்புலங்களில் 0 என பதிந்ததை நீக்க அறிவுரை செய்யலாம். பத்திரப்பதிவுக்கு தடை செய்ததை நீக்க அறிவுரை செய்யலாம். உள்ளே என்ன சொல்லியிருப்பாரா, தடை செய்தது சட்ட விரோதம் சொல்லிட்டார். இரண்டாவது, நிபந்தனை தொடரும் குளங்களை பொறுத்த வரையில், அதாவது அந்த பட்டா வந்து மக்கள் பேர் கொடுக்காம கோயில் பேர்ல கொடுத்திருக்காங்க இல்லைங்களா, பட்டாதாரர்களுக்கு முழு உரிமை அளிக்க இந்த கேரளா, மேற்கு வங்காளம், குஜராத் மற்ற மாநிலங்களை போல அரசு கருதும் பட்சத்தில் அந்நேரத்தில் அரசு அளவில் கொள்கை முடிவு செய்யலாம். அப்படின்னா அரசு சட்டம் போடலாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம இந்த பிரச்சனைக்கான தீர்வு சட்டமன்றத்தில் இருக்குது, சட்டம் திருத்தி தான் தீர்வு கொடுக்கணும். அதனால இந்த நீதிபதிகள் பண்ற அயோக்கியத்தனத்தை தீர்க்கிறதுக்கு நம்மளும் போய் வாதாடுறோம். நம்ம கொடுக்கிற வாதத்தை கேட்கறதுக்கே தயாரா இல்ல. ரெண்டாவது, அரசளவுல சட்ட திருத்தம் கொண்டு வர்றதுக்கான நடவடிக்கையும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது இந்த அறநிலையத்துறை அரசு நகர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஜிஓ போட்டிருக்குது, அறிக்கை கொடுத்துருக்குது, நகர ஆரம்பிக்கிறப்ப இந்த கொள்ளை கூட்ட கும்பல், அரக்க கும்பல் இருக்குது இல்லைங்களா, அயோக்கிய கும்பல், இந்த எல்லாம் அந்த அறநிலையத்துறை அதிகாரிகள், ராதாகிருஷ்ணன் மற்றும் நீதிபதிகள், இந்த கும்பல் இருக்கு இல்லைங்களா, இந்த கும்பல் என்ன பண்ணுதுன்னா பதறுது. ஐயோ என்ன இப்படி எல்லாம் சொல்றாங்க, நம்மளுக்கு எங்காவது ஒரு இடத்துல பதில் சொல்லிருக்காங்களா? அண்ணா தண்டவாணி என்ன போய் கேள்வி கேட்ட உடனே என்ன பண்ணாங்க, பின்னங்கால் பிடரில் அடிக்க பறந்துட்டாங்க. அதேதான் இங்கேயும் நம்ம மக்கள் கேள்வி கேட்கிறப்ப, நீ யாரையும் இதையெல்லாம் வந்து கேட்கறதுனா கேட்டா போது ஓடிடுவார். ஏன்னா அவ்வளவு பயம். இந்த பயத்துல தான் இந்த நீதிபதிகள், அந்த அயோக்கிய கும்பல்ல இருக்கிற நீதிபதிகள், இவர் ஏதோ உத்தமர் போலையும் கடவுளுக்கெல்லாம் கடவுள் போலையும் காவல் பாதுகாப்பு கொடுக்கணுமா? நம்ம கேட்கிறோம், நம்ம வரி பணத்துல இந்த அயோக்கிய நாய்க்கு எதுக்கு பாதுகாப்பு? இந்த பாதுகாப்பு
கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருப்பான். அப்ப இவர்களை எல்லாம் நம்ம நீதிபதினு சொல்லி மதிக்கணுமா? இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்றவங்களை நம்ம எப்படி நீதிபதியா மதிக்கிறது, நீதிபதிகளா நினைக்கிறது? இவர்கள் கொடுக்கிற உத்தரவை இன்னைக்கு உட்கார்ந்துகிட்டு காவல்துறையிட்ட கூப்பிட்டு வாய்மொழி உத்தரவு போடுறதுக்கு இவங்க யாருங்க? மாமன்னரா? ரிட்டன்ல உத்தரவு போட சொல்லுங்க, போட மாட்டான். வேல்முருகன் நீதிபதி சென்னையில இப்படித்தான் வேற ஒரு வழக்குல நான் இப்படி பண்ணி போடுவேன் அப்படி பண்ணி போடுவேன் கடைசியில உத்தரவுல பார்த்தா ஒண்ணுமில்லை. வாயில மிரட்டி இன்னைக்கு அந்த மிரட்டலுக்கு ஏன் மாவட்ட நிர்வாகம் இவ்வளவு பயந்து நடுங்குதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. எல்லா துறையும் அனுப்புது. ராதாகிருஷ்ணன் வந்து இந்த கரண்ட்டை கட் பண்ணுங்கன்னா கரண்ட்டை கட் பண்றாங்க. அவ்வளவு அதிகாரம் அவனுக்கு யார் கொடுத்தது? ஏன் மாவட்ட நிர்வாகம் துணை போகுது இந்த அயோக்கியத்தனத்துக்கு? இந்த நீதிபதிகள் எப்படி இதுக்கெல்லாம் துணை போகலாம்? இது எல்லாமே அயோக்கியத்தனமா இல்லைங்களா? இந்த அயோக்கியத்தனத்தை நடக்கிறதுக்கு நம்ம எப்படி அனுமதிக்கலாம்? ஒண்ணு சேர்ந்து நின்று ஒரு புரட்சியால் இதை அனைத்தையும் தூக்கி வீசினோம்னா நம்ம அனைவருக்குமான தீர்வு, சட்ட திருத்தத்திற்கான தீர்வு உடனடியாக கிடைக்கும். அதை நோக்கி நாம பயணிப்போம். அதற்கு நமக்கு இப்போ இந்த பிரச்சனையில நம்ம இன்னொன்னையும் கேட்கலாம். யார் தான் இந்த நிலத்தை எடுக்க சொல்றாங்க? இந்த அயோக்கிய கும்பலை தவிர வேற யாருமே எடுக்க சொல்லல. இந்த அயோக்கிய கும்பலை தவிர வேற யாருமே எடுக்க சொல்லல. உடனே என்ன சொல்லுவாங்கன்னா இந்து அமைப்புகள் எடுக்க சொல்லுதும்பாங்க. நாங்க எல்லா இந்து அமைப்புகளுக்கும் போயிட்டோம். இதே இடத்துக்கு தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவரான ஹெச் ராஜா அண்ணா வந்திருந்தாரு. இதே இடத்துக்கு தான் வந்திருந்தாரு. கண்ணம்மாக்காவினுடைய ஓலைச்சுவடிகள் ஆவணங்கள் எல்லாம் வாங்கி பார்த்து போட்டு இந்த நிலங்கள் அனைத்தும் மக்களுக்கு சொந்தமான நிலங்கள், எந்த நிலத்துக்கு பத்திரம் யாராவது எழுதி கோயிலுக்கு கொடுத்திருக்காங்களோ அந்த நிலம் மட்டும்தான் கோயிலுக்கு சொந்தமான நிலம். அதுக்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கையை இன்னைக்கு அயோக்கியத்தனமா இங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் சொத்தை புடுங்கிட்டு இருக்காங்க, தவறா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட சுயலாபத்துக்காக இந்த வேலையை பண்றாங்க. நாங்க எப்போது மக்களோட துணை நிற்போம்னு சொன்னார். அதே போலதான் மற்ற இந்து அமைப்புகள் அர்ஜுன் சம்பத்தனன் எல்லாத்தையுமே நம்ம பேசியிருக்கோம். யாருமே இனாம் வகைப்பாட்டு நிலத்தில் குடிவார உரிமையோட 1802 சட்டப்படி பத்திரம் வச்சிருக்கிற யாரு நிலத்தையும் அவங்க கேட்கல. அவங்க பேரை சொல்லிக்கிட்டு இந்த அயோக்கிய கும்பல் இதுல இருந்து திருடி மக்களை அச்சுறுத்தி அவர்கள் உண்டு கொளிப்பதற்காக இந்த ராதாகிருஷ்ணன் தினம் ஒரு கார்ல வர்றா அப்படியாமாங்க. இதுல வழக்குல 2000 வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு. ஒரு வழக்கு 10,000 ரூபாய் செலவாகுதுங்க. வழக்கு தாக்கல் பண்ணும்போது நான் வருமான வரி செலுத்துபவன் அல்ல, என்னுடைய வருமானம் 1 லட்சத்திற்கும் குறைவு. 1 லட்சத்துக்கும் குறைவான வருமானம் இருக்கிறவங்க எப்படி ஒரு கார்ல வர முடியும்? 2000 வழக்கு 10,000 ரூபாய் ஒரு வழக்குன்னா எவ்வளவு வருது? 20 கோடி வரும். எப்படி 20 கோடி பணம் எப்படி வந்தது? எங்கிருந்து வந்தது? இதையெல்லாம் கேள்வி கேட்கணுங்க நீதிபதி. அத கேள்வி கேட்கறது போட்டு அவன் கொடுக்கிற பணத்தை பொறுக்கி தின்னுக்கிட்டு அவனுக்கு ஆதரவா உத்தரவு போட்டா இந்த நீதிபதின்னு சொல்றதா அயோக்கியன்னு சொல்றதா? இந்த அரக்க கும்பல்கள் தான் நம்ம இன்னைக்கு மாட்டிட்டு முழிக்கிறோம். சரிங்களா? இந்த பிரச்சனையில எந்த அரசியல் கட்சியும் இந்த சொத்துக்களை எடுக்கணும்னு சொல்லவே இல்லை. இன்னைக்கு ஆளும் கட்சியும் வேகமா நகர்ந்திருக்கலாம், அந்த குற்றச்சாட்டு நம்மளுக்கு இருக்குது. இதுவா தான் நகர்றாங்க. இருந்தாலும் அறிக்கை ஜிஓ இதன் மூலமா மக்களுக்கு சாதகமாக ஒரு தீர்வு ஏற்படுத்துறதுக்கான ஆமை வேகத்தில் நகர்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு உட்கார்ந்து தீர்வு ஏற்படுத்தணும்னு 4 நாள்ல பண்ண முடியுங்க. மெஜாரிட்டி பண்ண முடியுங்களா? முடியாது. ஒரு சட்ட வரைவை போட்டா முடியும். உடனே நம்ம கேட்டா கவர்னரு கையெழுத்து போட மாட்டாரு. போடுவாரா இல்லையான்னு கொடுத்து பார்த்தா தானே தெரியும். அவரு போடலன்னா நாங்க பாத்துக்கிறோம். அவரு சார்ந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி குஜராத்ல இன்னைக்கு பட்டா கொடுக்குது. கர்நாடகால ஆட்சியில் இருக்கும் போதுதான் சட்டம் போட்டாங்க. எல்லா சட்டத்தையும் நம்ம வச்சிருக்கிறோம். இல்லாமல நம்ம எதையும் எடுக்காமலோ பேசாமலோ வரலாறு எடுக்காமலோ 500-600 வருஷம் வரலாறு 300-400 வருஷம் ஓலைச்சுவடி ஆவணங்கள் அனைத்தையும் எடுத்து தெளிஞ்சுதான் பேசிட்டு இருக்கோம். இதுல தெரியாம பேசவே இல்லை. இதை தெரியாம மூட நம்பிக்கையில கடவுள் நம்பிக்கையில கடவுளுக்கு எதிராக செயல்பட மாட்டோங்கிற ஒரு போலி பிம்பத்துல இந்த ராதாகிருஷ்ணன் இந்த நீதிபதிகள் வீட்டுக்கு முந்தின நாளே போய் கொடுக்கக்கூடிய தீர்த்தத்தையும் அபிஷேகத்தையும் பஞ்சாமிர்தத்தையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு கிச்சன் கேபினெட் வழியா அம்மா நாளைக்கு கோயில் சார்ந்த வழக்கு வருதுங்கம்மா, நம்ம ஐயாவை கோயிலுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லுங்கம்மா. நான் இந்த ஐயா வந்து கோயிலுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லிடுவாரா? அப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற மக்கள்லாம் யாருங்க? அந்த மக்களை பார்க்க மாட்டேன், மக்கள் நலனுக்கு விரோதமா தீர்ப்பு சொல்லுவேங்கிற சட்டத்திற்கு முரணா, சட்ட வழிகாட்டுதலுக்கு முரணா, அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணா ஒரு தீர்ப்பு சொல்லுவேங்கிற இந்த நீதிபதியை எப்படி நம்ம வந்து இந்த கொடுக்கிற நீதி தீர்ப்புகளை நம்ம எப்படி ஏத்துக்கிறது? இதற்காக சட்ட போராட்டம் நம்ம நடத்துறோம்.